ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இட்லி தோசைக்கு ஒரே மாதிரி சட்னி சாப்பிட்டு போர் அடித்தா ஒரு முறை இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக சட்னி அரைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதினா எள்ளு சட்னி தாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாங்க. எண்ணெய் மிதமான சூடு இருக்கும்போதே எள்ளு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூடானதுக்கப்புறம் எள்ளு சேர்த்திங்கன்னா படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், லைட்டாக நம்ம பொரித்து எடுத்தாச்சு. இப்போ இது பேன்லேருந்து நம்ம வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்துகிட்டு அதே பேனில் காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இதை வேக வச்சா நமக்கு அந்த தோல் எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல நிறம் மாதிரி நல்லா வதங்கி வந்துடும். அப்போ தான் நமக்கு சட்னி சாப்பிடும்போது நமக்கு அந்த பச்சை மிளகாயோட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு தோல் சுருங்கி வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதக்கிக்கலாங்க. மறுபடியும் நம்ம வதக்க எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. அதே பேனில் இருக்கிற அந்த எண்ணெயிலே நம்ம வெங்காயமும் சேர்த்து வதக்கியாச்சு. அடுத்ததாக இது கூட ஒரு 2 பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா குழைவாக வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். அப்படி இல்லைன்னா 2-3 நிமிஷம் இதை மூடி போட்டு வேக வச்சாலும் சீக்கிரமாக நல்லா சாஃப்டாக வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் புதினா இலை சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு கட்டு அளவுக்கு நான் புதினா சேர்த்துருக்கேங்க. புதினா இலை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம வதக்கக்கூடாதுங்க. அது ரொம்ப வதங்கிடுச்சுன்னா நமக்கு அந்த புதினா கலர் மாறி கருத்து போயிடும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கக்கூடாது. அப்போது அந்த சட்னியோட டேஸ்ட் ஃப்ளேவர் நமக்கு மாறி போயிடும். பாருங்கள், லைட்டாக நமக்கு சுருங்கி வந்தாலே போதும். அதோட நிறம் மாறாமல் இந்த அளவுக்கு பச்சையாக இருக்கணும். அப்போ தான் சட்னி நல்லா இருக்கும். புதினா சேர்த்துட்டு ஒரு 2-3 செகண்ட்லேயே நம்ம இதை வதக்கிக்கலாங்க. அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தால் போதும். இப்போது புதினா நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த எள்ளும் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்ததாக நம்ம வதக்கி எடுத்த புதினா வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எப்போவும் பண்ணுற புதினா சட்னியை விட இந்த புதினா எள்ளு சட்னி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எப்போவும் எத்தனை இட்லி சாப்பிடுவாங்களோ அதை விட எக்ஸ்ட்ராவே கேட்டு சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரைக்கும்போது இதில் ஒரு 2 பல் பூண்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைக்கும்போது கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி அரைச்சி ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ இந்த சட்னிக்கான நம்ம தாளிப்பு சேர்த்தாச்சு. தாளிப்புக்கு எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சேர்த்துருக்கேங்க. அவ்வளோதான், சூப்பரான புதினா எள்ளு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்கும். சாதத்தில் கூட நீங்கள் கலந்து சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.